ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் பக்தர்கள் முக்தி அடைஞ்சா அவளுடைய நிலை எப்படி இருக்கும், பக்தர்கள் அல்லாதவர்கள் முக்தி அடைஞ்சா அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். பகவானுடைய பொற்பாதங்களை தரிசனம் பண்ண இஷ்டமில்லாதவர்களுடைய முக்தி ஒரு நிலையற்ற முக்தி அடைஞ்சிட்டதா பொய்யா நினச்சிண்டு அவள் ஒரு முக்தியே இல்லாத நிலையில் இருந்து கீழே விழுந்துருவாளாம். தானே பொய்யா நினச்சிப்பா, ஞானத்து மூலயமா நான் முக்தி அடைஞ்சிட்டேன், பல யோகங்கள் விதவிதமான யோகங்கள்லாம் பண்ணி முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சிண்டு கீழே விழுந்துருவாளாம். என்ன அர்த்தம்னா அந்த முக்தியற்ற நிலைக்கு போயிடுவாளாம். ஸோ முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சின்னு இருக்கிறது ஒரு பொய்யான ஒரு மாயை அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து நீங்கள் உணர்ந்துக்கலாம். இப்போ அதை பற்றி நான் இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பக்தர்கள் அல்லாதவர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். யோகிகள், அப்புறம் கர்மிகள், ஞானிகள், கொடையாளர்கள், தன்னலமற்றவர்கள், அரசியல்வாதிகள், பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள், அப்புறம் சூன்யவாதிகள், இந்த உலகமே சூன்யம், இந்த பிரபஞ்சமே சூன்யம்தான் நிஜம் அப்படின்னு நினைப்பவர்கள், இவர்கள் யாருமே பக்தர்கள் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், காட்டுக்கு போய் அவ்வளோ தவம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குண்டலினி சக்கரத்துலேருந்து தலையில் இருக்கிற சகசிரார சக்கரம் வரைக்கும் எழுப்பியிருக்கா, அவளை போய் பக்தர் இல்லைன்னு சொல்கிறே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, அவர்கள் ஞானிகள்னு சொல்கிறது, அவர்களை பக்தர்கள்னு சொல்லலை, அவர்கள் ஞானிகள். முக்திகளில் பல வழி, ஒவ்வொன்றும் ஒரு வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். பலவிதமான வழிகளில் நம்ம முக்தி அடையலாம். ஆனால் அந்த முக்தி நிரந்தரமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. இந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பின்னாடி. அதை பொறுத்த வரைக்கும் பக்தி எப்போ நிரந்தரம் அப்படின்னா, பகவானுடைய பொற்பாதங்களை தரிசிக்கிற ஆர்வம் இருப்பவர்கள், அதாவது பகவானுடைய தரிசனத்தை பெற நினைப்பவர்கள் மட்டும்தான் பக்தர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ பகவானுடைய பாதத்தை நீங்கள் தரிசித்தா மட்டும்தான் அது ஒரு நிரந்தரமான முக்தியாம். அதை தரிசிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ருச்சி இல்லாதவர்கள் பல பேர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா. ஸோ அவர்கள் தான் முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறா இல்லையா, அது ஒரு பொய்யான முக்தியாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போவோம். உடனே நான் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்கிறேன். ஏன் ஏ அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ்த்வய்யஸ்தபாவாத் அவிசுத்த புத்தயः ஆருஹ்ய கிருச்ரேண பரம் பதம் ததः பதந்த்யதோநாதிருதயுஷ்மதங்கிரயः. ஏன் ஏ அப்படிங்கிற முதல் வார்த்தைக்கான அர்த்தம் ஏ அன்யே, அதை தான் சேர்த்து ஏன் ஏ அன்யேனா அந்நியம்னா என்ன, தமிழ்லேயே அந்நியம்னா என்ன அர்த்தம், மற்ற பக்தியற்ற மற்றவர்களோட லிஸ்ட்டை பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி சூன்யவாதிகள், அதுக்கப்புறம் ஞானிகள், இவாளை தான் முதல் வார்த்தையில் ஏன் ஏ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ், அரவிந்தாக்ஷ, அக்ஷ அப்படின்னா என்ன, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த பகவான் மீது பற்று இல்லாமல், விமுக்தமானினஸ் அப்படின்னா தான் முக்தனா என்ன, முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறா. பகவானுடைய தாமரை போன்ற
கண்களை உடைய பகவான் மீது பற்று இல்லாமல் தான் முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறா இல்லையா, அவளுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து 2வது வரியில் குறிப்பிட்டிருக்கு. அவிசுத்த புத்தயக, புத்தி எப்படி இருக்குன்னா சுத்தம் இல்லையா, சுத்தமான புத்தி கிடையாதான். அவிசுத்தனா சுத்தமற்ற, அன்பியூரிஃபைடு புத்தி இருக்கிறவாளாம். அந்த அந்த அவிசுத்த புத்தேகத்துக்கு முன்னாடி துவையஸ்த பாவாத், துவயி அப்படின்னா வந்து ஒன்றை, அதாவது பகவானை, அஸ்தபாவாத் அப்படின்னா வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லாதவர்கள். தானே அஸ்தபாவாத்னா வந்து தானே ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவா இல்லையா, தானே இதுதான் முக்தி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா, அது வந்து கலங்கமான ஒரு புத்தி உடையவர்கள் மட்டும்தான் அப்படி நினப்பார்களாம். என் மேலே கோவப்படாதீங்க, அப்படி தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அடுத்த வரியில் ஆருஹ்ய கிருச்ரேன பரம் பதம் ததஹ, ஆருஹ்யனா அடைஞ்சிட்டா, என்னத்தை அடைஞ்சிட்டா, பரம்பதம், அதாவது அந்த பரமபதத்தை அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறாளாம். அதுவும் எப்படின்னா கிருச்ரேன, சாதாரணமாக அடையலை, ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு அடைஞ்சாலாம். ஆரோக்கிய கிருச்ரேன, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பரம்பதத்தை அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறா இல்லையா. ஸோ அவளுடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்கு. பதந்தியதோ, பதந்தி அப்படின்னா என்னென்னா கீழே அந்த மேலே அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறா இல்லையா பரமபதத்தை, அதுலேருந்து கீழே விழுந்துருவாளாம். கீழே எங்கன்னா வந்து இந்த சம்சார சாகரத்தில் திரும்பியும் விழுந்துருவாளாம். பதந்தியதோ அநாதிருத்த அப்படின்னா, அநாதிருத்தனா வந்து அநாத மாதிரி ஆவா, பகவானை விட்டு பிரிஞ்சு ஒரு முக்தி நிலையை அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறத வந்து ஒரு அநாத மாதிரி அப்படின்னு அர்த்தம். அதை தான் வந்து இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, அநாதிருத்த யுஷ்மதங்கிரயக, அது என்னது யுஷ்மதங்கிரயக அப்படின்னா வந்து அங்கிரயக அப்படின்னா வந்து பகவானுடைய தாமரை போன்ற பாதங்கள். ஸோ அதில் யுஷ்மத் அப்படின்னா வந்து பகவானுடைய யுஷ்மத் அங்கிரேகனா பகவானுடைய பொற்பாதங்களை சரணாகதி அடையாமல் அநாதிருத்த அலட்சியப்படுத்துறது, பகவானுடைய பொற்பாதங்களை அலட்சியப்படுத்தி தானாக ஒரு முக்தியை அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிற அந்த நிலையிலேருந்து பதந்தியதானா விழுந்துருவாளாம் இந்த சம்சார சாகரத்தில். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்போ சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். அதாவது தாமரை போன்ற பகவானுடைய முகத்தை தரிசனம் பண்ண விருப்பம் இல்லாமல் மற்ற பக்தியற்ற மற்ற பல வழிகள் இருக்குது முக்தி அடையிறதுக்கு. பட் அந்த முக்தியெல்லாம் வந்து நிரந்தரமான முக்தி கிடையாது. அப்படி முக்தி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுமாரி தேவையில்லாத ஹார்ட் ஒர்க். கிருச்ரேன்னா என்ன, தேவையில்லாத ஒரு முயற்சி, அது ஒரு வேஸ்ட்டு முயற்சி. ஏன்னா அதுலேருந்து நம்ம திரும்பியும் இந்த சம்சார சாகரத்தில் திரும்பி வந்து பிறந்துருவோம். அது மாதிரி புத்தி இருக்கிறதே வந்து ஒரு களங்கமான புத்தி, அது தெளிவில்லாத ஒரு புத்தி. ஸோ பகவானை பற்றி மேலும் மேலும் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்தி வளரும். பக்தி வளர்ந்ததுன்னா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமான கடும் தபஸ்லாம் பண்ணி முக்தி அடைஞ்சிட்டதா நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு வந்து பிரம்மர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் யார் சொல்கிறா அப்படின்னா வந்து பிரம்மர் வந்து சொல்கிறார். இது வந்து கர்ப்பஸ்துத்தின்னு பேர். கிருஷ்ணர் வந்து தேவகியோட வயிற்றில் இருக்கும்போதே பல தேவர்களும் பிரம்மரும் கிருஷ்ணர் வயிற்றில் இருக்கும்போது தேவகி வயிற்றுக்குள்ளே குழந்தையாக இருக்கும்போது வந்து கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறா. ஸ்துதினா என்ன, பாடுறது. பகவானை புகழ்ந்து பாடுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்துதி.
பிரம்மன் தேவர்கள்லாம் வந்து குட்டி கிருஷ்ணரை நோக்கி ஸ்துதி பண்ணுறா. அதில் ஒரு ஸ்துதி தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி பல ஸ்துதி இருக்குது. இது வந்து கர்ப்பஸ்துதி, ஓகேவா? ஏன்னா கர்ப்பத்தில் கிருஷ்ணர் இருக்கும்போது இவா ஸ்துதி பண்ணதுனால இதுக்கு கர்ப்பஸ்துதின்னே பேர். ஸோ இன்னும் மற்றதெல்லாம் என்னென்ன பாடினா, என்ன எப்படிலாம் ஸ்துதி பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கிருஷ்ணருடைய பொற்பாதங்களை எப்போதும் நினைக்கணும். எப்போதும் நினச்சிட்டே இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகவானுடைய பொற்பாதங்களில் நம்ம சேவை செய்கிறது தான் நிரந்தரமான முக்தி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.